எங்க அண்ணனை முறைச்சா நான் அடிப்பேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது பல பேர் மத்தியில பல கேள்விகளை உருவாக்கி இருப்பதாக நிறைய பேர் பல பதிவுகளை போட்டிருந்தாங்க. எப்படி அண்ணன் சீமான் அவர்கள் எங்க அண்ணனை முறைச்சா அடிப்பேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. நானும் சொல்றேன், எங்க அண்ணனை முறைச்சா நானும் அடிப்பேன். ஆனா முறைச்சாதான் அடிப்பேன். சும்மா சாலையில வண்டி போயிட்டு இருக்கும்போது வண்டியை கொண்டு மோதி வம்புழுத்துலாம் நான் அடிக்க மாட்டேன். அப்படி அடிக்கிறத எங்க அண்ணன் விரும்ப மாட்டார். இப்ப அண்ணன் சீமானோட நான் கார்ல பயணப்படுறேன். கார்ல பயணப்படும் போது ஒருத்தன் வந்து வண்டியை நிப்பாட்டிருக்கோம். அப்படி எங்க அண்ணனை முறைச்சு பாக்குறான் அப்படின்னு என்ன பண்ணுவான், டேய் ஏன்டா முறைக்கிறேன்னு கேட்போம். அவன் திருப்பி முறைக்கிறான், டேய் பைத்தியமா எதுக்கடா முறைக்கிறேன்னு கேட்போம். திருப்பி முறைக்கிறான் அப்படின்னா ஒரு அடியை போட்டு ஓடுறாமோ. இப்படித்தான் அண்ணன் சீமானவர்கள் எங்க அண்ணனை முறைச்சா நான் அடிப்பேன்றாரு. இப்போ பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாங்க, திருமாவளவனை முறைச்சதுனால தான் அடிச்சேன்னு சொல்றாரு. ஆமா, எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன்ட்டாரு. ஆனா அண்ணன் சீமானவர்கள் இந்த விவகாரத்துல அடிச்சது சரி அப்படின்னு எங்கேயா சொல்லியிருக்காரா? இல்ல, அதுல எனக்கு கருத்து இல்லைன்ட்டாரு. உண்மையான நிலவரம் தெரிஞ்ச பிறகுதான் கருத்து சொல்ல முடியும். அதனால எனக்கு அதுல கருத்து இல்லை, நீங்க வந்து எங்க அண்ணன் தம்பிக்குள்ள மோத விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க என்று அவர் மரியாதையாக அதை கடந்து தான் போனார். இப்போ திருமாவளவனை முறைச்சா அடிப்புன்னு சொன்னாரு. அப்ப இவரையும் திரு சீமான் அடிப்புன்னு சொல்றாரா? அந்த அட்வொகேட் ராஜீவ்காந்தி? அதான் சீமான் சொல்லவே இல்லையே.